இல்ல என்ன மாதிரி சண்டையெல்லாம் வரும்? ராணி சண்டை தான். ராணியோட சண்டை தான் வரும். யார் அது? என்னத்துக்கு சண்டை? அது யாரோ பேரை சொன்னீங்களா? அவங்க யாரு? ராணி. ராணி யார்? ராணிங்கிறது வந்து என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே என் வீட்டுக்காரு லவ் பண்ண பொண்ணாமா. அந்த பொண்ணு வந்து உங்களையே லவ் பண்ணிருக்காரு? என்ன லவ் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த லேடியை வந்து லவ் பண்ணியிருப்பார் போல. லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே வேலைக்கு போன பக்கம் எங்கேயோ லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே தப்பு பண்ணி அந்த பிள்ளையும் ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சு. ப்ரெக்னென்ட் ஆகி 10 மாதம் வரைக்கும் அந்த குழந்தைய வயிற்றுக்குள்ளேயே வீட்டுக்கு தெரியாமல் மறைச்சேன்னு சொல்லி அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி ஒன்றா சுற்றுறது தெரிஞ்சு எங்கள் மாமியார் போய் நான் கண்டிக்கும் போது அவள் வயிற்றில் 5 மாத குழந்தை. ஆனால் வந்து என் பையனோட ஏன் சுற்றுறேன்னு நான் கேட்டேன். அண்ணன் நல்லவர், அண்ணன் கூட தான் நான் வேலை செய்கிறேன், அண்ணன் எனக்கு பாதுகாப்பாக இருக்காருன்னு அண்ணன்னு சொல்லிக்கிட்டு இப்படி என் பையனோட குழந்தை பெற்றிருக்கேன்னு சொல்லி நானே அவளை திட்டிருக்கேன். அண்ணன்னு சொல்லுவாங்களா? அண்ணன் தான் சொல்லுவாளாமா எங்க வீட்டுக்காரர். ஆனா லவ் பண்ணியிருக்காங்க, குழந்தை பெற்றுட்டு இருக்காங்க. எப்படியோ கல்யாணமாகி அந்த குழந்தை வயிற்றுலயே இருந்திருக்கு. குழந்தை பிறக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்னை கத்தி முனையில வச்சு என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்லாம் எங்க வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு என்கிட்ட. அது என்ன கதைன்னு எனக்கு முன்னாடி நடந்தது எதுவுமே வந்து எனக்கு முழுசாவே தெரியல. எல்லாருமே என்கிட்ட பொய் தான் சொல்லியிருக்காங்க. மறைச்சதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கேட்டால் நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், அவளுக்கும் எனக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு தான் எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க. இந்த விஷயம் வந்து எனக்கு வயிற்றுல பாப்பா 5 மாதம் குழந்தையா இருக்கும்போது எல்லாம் ஒளிஞ்சு மறைஞ்சு பேசிட்டு இருப்பாங்க. என்னன்னு அவங்க சொன்னாங்க? அதை கரெக்டா சொல்லுங்க. இந்த மாதிரி எங்க அண்ணனுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, எங்க அண்ணனுக்கு வந்து ஏற்கனவே ஒரு மேரேஜ் ஆயிருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமா எங்க வீட்டுக்கார்ட்ட போய் நான் கேட்கறேன், கோவமா கேட்கறேன். இல்ல அது நடந்ததெல்லாம் உண்மைதான், நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொன்னல, அந்த விஷயம் தான் இது. அதெல்லாம் பேசி முடிச்சாச்சு, போலீஸ் ஸ்டேஷனில் பேசி முடிச்சு அந்த லேடிக்கு அமௌண்ட் எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு. அதுக்கும் அந்த குழந்தைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்லாம் என்கிட்ட நிறைய என்னென்னமோ கதையெல்லாம் சொன்னார். நான் வந்து பேசாமல் தான் இருப்பேன். அந்த லேடி தான் வந்து ட்ரெஸ் நான் கடைக்கு வீட்டுக்கு கொண்டு பீஸ் போட போகும்போது அந்த லேடி தான் என்கிட்ட கையை பிடிச்சிழுத்து தப்பாலாம் நடந்துக்கிட்டா, அதனால தப்பு நடந்துருச்சு அப்படி இப்படிலாம் என்னென்னமோ சொன்னார். இவங்க தான் எதேதோ சொல்கிறாங்க, கதையெல்லாம் சொன்னாங்க. அவள் மோசமானவ, அந்த குழந்தைய வந்து இளங்கோவுக்கே பிறக்கலை, அவள் வேற யாருக்கும் குமாருக்கு பிறந்துச்சு, செந்திலுக்கு பிறந்துச்சு, அப்படி இப்படி என்னென்னமோ சொல்லுவாங்க. யார் இதெல்லாம் சொல்றது?